ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விழுப்புரம் பகுதியிலே சர்ச் ஆஃப் காட் இந்த ஸ்தாபனத்திலே கர்த்தர் ஆணையை போடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இப்பொழுதும் இந்த சபையினுடைய போதகர் பாஸ்டர் ரெவரண்ட் மணிகண்டனையோடாக நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் சபை மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். இப்பொழுதும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதியை குறித்து நாம் நன்கு அறிந்த பகுதி, எல்லோருக்கும் தெரிந்த பகுதி. இப்பொழுதுதான் பிரியமானவர்களே, நாம் ஒரு டாக்டர் இடத்துக்கு செல்லுகிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன செய்வோம்? இந்த டாக்டர் எதிரே சிறந்தவர், இந்த டாக்டர் இடத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றுக்கும் நன்மையானதாக நடக்கும் என்று சொல்லி நாம் ஒரு டாக்டரை குறித்து விசாரிப்போம். இப்பொழுது அநேக டாக்டர்கள் இருக்கிறார்கள். அநேக டாக்டர்கள் பல விதங்களை, பல வைத்தியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எந்த டாக்டர் இடத்திலே செல்ல வேண்டும், அவர் எப்படிப்பட்ட டாக்டர் என்பதை அறிந்து கொள்வதற்கு பலரை நாம் விசாரிப்போம். அப்படி நாம் பலரை விசாரிக்கும் பொழுது இந்த டாக்டர் நல்லவர், இந்த டாக்டர் இடத்துல போனால் நம்முடைய வைத்தியத்திற்கு நன்றாக வைத்தியம் பார்ப்பார். அல்லது நம் குடும்ப பிரச்சனை இருக்கிறதுன்னு வச்சுக்க, இல்லை மற்ற காரியங்கள், விளையாட்டு பிரச்சனை, மற்ற காரியங்கள் இருக்குதுன்னு ஒரு நல்ல வக்கீலை பார்க்க வேண்டும், ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? அவர் எப்படிப்பட்டவர், இந்த வழக்குகளை நாம் அவரிடத்தில் கொடுத்தால் அவர் சரியாக நமக்கு செய்வாரா என்று சொல்லி நாம் அவரை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம். அப்படி நம்ம விசாரித்து என்ன செய்வோம்? அந்த வக்கீலை போய் அணுகி அவரிடத்தை பார்த்து நம்முடைய காரியங்களை அவர்களுடன் நம்ம பேசுவோம். அதுபோல நாம் ஒவ்வொரு காரியத்திலும், நம் குடும்பத்திற்காக இருக்கட்டும் சரி, மற்ற காரியங்களுக்காக இருக்கட்டும் சரி, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறிந்து கொண்ட பிறகுதான் நமக்கு என்ன செய்வோம்? அவரிடத்தில் பல காரியங்களை நாம் பேசுவோம். அதுபோல இந்த சம்பவத்திலும் அப்படி ஒரு காரியம் நடக்க இருக்கிறது. நாம் எப்படி, நாம் எங்கு சென்றாலும் சரி, எப்படி நாம் இருக்க வேண்டும் அல்லது எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் செய்கிறோம். அப்படி தீர்மானம் செய்யும் பொழுது நாம் விசாரித்து சில காரியங்களை செய்கிறோம். இல்லது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த காலேஜ் நல்ல காலேஜ், இது எப்படிப்பட்ட காலேஜ், இல்லது இது எப்படிப்பட்ட ஸ்கூல், இது எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் என்று சொல்லி நாம் விசாரிக்கிறோம். விசாரித்து அதை அறிந்த பிறகு நாம் அந்த பள்ளியிலே சேர்க்கிறோம். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த நாளில் நாம் அதை குறித்து நாம் முதலாவது நாம் கேள்விப்படுகிறோம். பிறகு அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க விரும்புகிறோம். அதன் பிறகு அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம். இப்படிதான் அந்த காலத்திலும் ஒரு மனிதன் இப்படி மற்ற கேள்விப்பட வேண்டும், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவரை நாம் பார்க்க வேண்டும், அது எப்படி பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்திலும் ஒரு மனுஷன் முயற்சி செய்கிறார். இந்த நாளிலும் நாம் அதை குறித்து தான் தியானிக்கிறோம். இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது இது நம் குடும்பத்திற்கு எப்படி தேவைப்படுகிறது, இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி தேவைப்படுகிறது, இதையெல்லாம் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். நம்ம குடும்பத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது முக்கியம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் அதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படணும். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வேத பகுதியின்படி ஆண்டவரை நாங்கள் வாழ, இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட அந்த நபர் எப்படிப்பட்டவர் அதுபோல வாஞ்சிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய அந்த கருத்தில் எடுத்து செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் வேதத்துக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 19வது அதிகாரம்
1 to 10 வரையிலும் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வரையிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும் வரை காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளைத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எழுந்த போனது தேடவும் ரட்சிப்புமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில நம்ம ஹைலைட்டான ஒரு வசனத்தை எடுக்கிறோம். அந்த வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது வசனம். இந்த 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ முதலாவது, 2வது அவரை பார்க்க வகை தேடினார், 3வது ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம், வேக வேகமாக பார்ப்போம். இந்த முதலாவது காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாக்டர் எப்படிப்பட்டவரோ, இந்த இன்ஸ்பெக்டர் எப்படிப்பட்டவரோ, இந்த ஐஏஎஸ் ஆபீசர் எப்படிப்பட்டவரோ, இப்பொழுது நாட்டை ஆளுகிறவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படிப்பட்டவர் என்பதை நாம் காண விரும்புகிறோம். இவர் எப்படிப்பட்டவர் என்று காண விரும்புகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்காக நம்ம என்ன பண்றோம்? அதை பார்க்க வகை தேடும். 2வது. 3வதாக முயற்சி செய்யும். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசிகளாக சொல்லப்பட்டவர். சும்மா சாதாரணமான ஒரு இதுவாக சொல்லப்படவில்லை, இதை முன்குறித்து இருக்கிறார்கள். இவர் எப்படி பிறப்பார், இவர் எப்படி வளருவார், இவர் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து இவரை குறித்து முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 9வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7வது வசனம். தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிறைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தமிழ்ல இந்த கர்த்தத்துவம் சொன்னா யாருக்கும் உடனே புரியாது. இந்த கர்த்தத்துவம் என்பது என்ன என்பதை குறித்து தமிழ்ல சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாது. பாருங்க, அழகாக இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குது. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. இங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட்.
இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், எத்தனையோ கவர்மெண்ட்டை கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து அந்த கவர்மெண்ட்ல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு கவர்மெண்டை நடத்துகிறவராக இருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு மாற்று. அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு மாற்றம்தான் கவர்மெண்ட் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். தவிர இங்கே இந்த உலகத்தையே ஆண்டவர் தோளின் மேலே சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த கவர்மெண்ட் வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாங்க பாருங்க. And his name called wonderful, and the government shall be upon his shoulder. அவர் தோளின் மேல் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் ஒரு தமிழ்நாட்டை ஆளுகிறவர் மாத்திரமல்ல, ஒரு ஆந்திராவை ஆளுகிறவர் மாத்திரமல்ல, ஒரு இந்தியாவை ஆளுகிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தையே ஆளுகிறவராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கர்த்தத்துவம் இந்த உலகத்தை ஆளுகிறது. நாம யாரின் கீழே இருக்கிறோம்? எந்த கவர்மெண்ட்ல நாம வேலையில இருக்கிறோம்? எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே நாம இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் தான் நம்மை ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு அவர் தான் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு அவர் தான் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பாடல் ஆராதனையில முதல்ல 2வது பாடல் பாடினார் பாஸ்டர். அதுக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற என்ன பாடல்கள் சொல்லிட்டு டக்குன்னு வராது. ஆனா அவர் சொன்னாரு அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர் என்று சொல்லி பாடல் பாடுறார். இன்றைக்கு அவரை குறித்து தான் நாம் போற்ற வேண்டும், அவரை குறித்து தான் நாம் துதிக்க வேண்டும், அவரை குறித்து தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு ஒரு மனிதனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். மனிதன் ஆராதனைக்குரியவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவர்தான் போற்றுதலுக்குரியவர், அவர் ஒருவர்தான் வாழ்த்துதலுக்குரியவர். இன்றைக்கு பிரியமானவர்களே, இவர் தோளின் மேலே இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். அன்றைக்கு நம்ம மக்கள் பார்த்து கேட்டதுதான் ஒரு ராஜா, மக்களா பார்த்து கேட்டதுதான் எனக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நடத்துதல் இருந்து வெளியே வருவதற்காக ராஜாவை கேட்டது யாரு? நாம் தான் அவருக்கு ராஜா ராஜா என்று கேட்டோம். எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி கேட்டோம். ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்த அந்த ஆட்சியை விட்டு நாம் மனிதன் நம்மளை ஆள வேண்டும் என்று நினைத்தோம். இன்றைக்கு அந்த மனிதன் தான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறான் இந்த உலக ரீதியாக. அப்படி ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீர், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? நாமாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்றைக்கு நமக்கு ராஜாவை அல்ல, அவரே சர்வ வல்லமை உள்ள ராஜாவாக நம்மளை ஆட்சி செய்தார். அந்த சாமுவேல் மூலியமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் நாம் என்ன செய்தோம்? ஒரு ராஜாவை கேட்டோம். அந்த ராஜா இன்னைக்கு எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? வேலை போகணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு எப்படிப்பட்டவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து சொல்வதற்காக தான் இன்னைக்கு பாருங்க, அவரா ஏற்படுத்தின ராஜா சிங்காசனம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதற்கு அவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தான் தாவீது. அந்த தாவீது மூலமாக தான் ஆண்டவர் இந்த உலகத்தை இன்றைக்கு வரைக்கும் நித்தியமாக அந்த கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. அந்த சிங்காசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகவில்லை. மீண்டும் வரப்போகிறார், 1000 வருஷம் அரசாட்சி நடத்த போகிறார். அவருடைய கர்த்தத்துவம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. பாருங்க, இந்த 7வது வசனத்துல பாருங்க என்ன அழகாக சொல்றாங்க பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம். நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தத்துவம் தமிழ்ல வரும்பொழுதெல்லாம்
அவருடைய கவர்மெண்ட், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ரூலர், அவர் ஆளுகை செய்கிறவர். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும், அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த 19வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இந்த 19வது அதிகாரத்தில் சகரியா வருவார், இரண்டாவதாக இந்த 19வது அதிகாரத்தில் தானியேலை குறித்து வரும், மூன்றாவதாக இந்த இடத்துல என்ன வரும் 19வது அதிகாரத்துல அந்த கழுதை குட்டியை குறித்து வரும், நான்காவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எருசலேமை பார்த்த ஒரு கண்ணீர் விட்டு அழுவார், ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆலயத்தை குறித்து தான் வைராக்கியம் வாழ்க்கிட்டது. பாருங்க அந்த வைராக்கியம், பாருங்க அந்த கர்த்தத்துவம், அவர் அந்த கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிச்சு. இன்னைக்கு இந்த அதிகாரம் 19வது அதிகாரத்தை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல 5 விதமான சம்பவங்களை நீங்க பார்க்கலாம். அவர் அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஏன் கண்ணீர் விடுறாங்க? நாம் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம் தமிழக மக்கள் எப்படி இருக்க வேண்டும், தமிழக மக்கள் எப்படி செவி கொடுக்க வேண்டும், எதை குறித்து அவர்கள் நினைத்து வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இதுக்கு நாம் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோமா? நம் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்க வேண்டும், நம் தமிழர்கள் இப்படி வாழ வேண்டும், நம் மக்கள் எல்லாம் இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திலே வந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் பாருங்க, அழகாக அவர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் என்ன பார்த்த, அவர் எப்படிப்பட்டவர். சகரியா இந்த காரியத்தை சும்மா பார்க்க சொல்லறங்க. இந்த எரிகோக்குள்ள வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 18வது அதிகாரம் 35வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 18:35 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது குருடன் வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அது போதும். இது 3வது பகுதியில தான் இது வருது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சகரியா ஏன் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர் தியானித்தார். ஏன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் சொன்னா, எரிகோவுக்கு முன்பாக வரும் பொழுதே அவருக்கு இந்த காரியத்தை செய்துவிட்டு எரிகோக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த எரிகோக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதுதான் அந்த சகரியாவுடைய அதனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த சகரியா ரட்சிக்கப்படுகிறார். அந்த சகரியாவுக்கு அன்றைக்கு அவங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வருது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சும்மா ஒண்ணா ஒரு சகரியா எப்படிப்பட்டவரோ என்று இந்த வசனம் சொல்லப்பட்டதில்லை. அதனால்தான் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும் பொழுது நாம் இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் தியானிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதிசயமானவர். எப்படி அதிசயமானவர்? காற்றையும் கடலையும் அதட்டுகிறாருங்க, அதிசயமானவர். 4 நாள் நாற்று எடுத்த லாசருவை உயிரோடு எழுப்புறாருங்க, அவர் அதிசயமானவர். பத்திரையும் குருடனை பார்வையை செய்கிறாருங்க, அவர் அதிசயமானவர். 38 வருடம் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார், அவர் அதிசயமானவர். இவர் எப்படிப்பட்டவரோ, சும்மா ஒன்றும் சகையை எப்படிப்பட்டவரோ என்று இந்த வார்த்தையை சொல்லுறாங்க. அவர் அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர், இதெல்லாம் செய்யக்கூடியவர். அதனால்தான் அந்த சகையை என்ன செய்கிறார், இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பார்க்க, இரண்டாவது பாருங்க, அவர் பார்க்க வகை தேடுகிறார். இந்த 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, என்று அவரை பார்க்க, அதாவது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். பார்க்க வகை தேடினார். இந்த 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு அந்த 5வது வசனம், இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து, இவன் இயேசுவை பார்க்க வகை தேடுகிறான். இயேசு அந்த வழியாக போகும்பொழுது அண்ணாந்து பார்த்து, அதைதான் அந்த ஆதாரில் சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்கள், இதை வாசிங்க. ஆதியாகமம் 16:13 வாசிங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன சொல்றா, அந்த ஆதாரம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னை கண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார்.
சற்று நாம் சிந்தித்து பார்க்கும். ஆதியாகமம். அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். பாருங்க, இந்த சகையு ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறிட்டு, ஏன்னா குள்ளனானபடினாலே அந்த மேலே ஏறி பார்க்க நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இந்த 4வது வசனத்தில் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் அண்ணாந்து என்ன பண்றாரு, அண்ணாந்து பார்க்கிறாரு. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, 5வது வசனம் பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, அதுக்கப்புறம் அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் விலகி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரை தேட வேண்டும். இந்த சகை எப்படி தேடினார் பாருங்க, எப்படி தேடினார் பாருங்க. அவரு இவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே இவர் எப்படிப்பட்டவரோ, இன்றைக்கும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிகிறார், காலைதோறும் என்னுடைய கிருபை புதியதாக இருக்கு. அப்போ காலைதோறும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த கர்த்தரை நாம் காணும் பொழுது அவர் நம்மை காண்கிறவராக நம்ம, அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களோட பேசியிருப்பேன். இந்த நாட்டான் மேலே அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து விட்டார். அவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளை குறித்து தெரியாதா அவருக்கு? நம்ம குடும்ப கஷ்டம் தெரியாதா? நம்முடைய பிரச்சனை தெரியாதா? நாம் எப்படி இருக்கோம்னு தெரியாதா? நாம் அவரை காண வாஞ்சிக்கும் பொழுது சகேயுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். அவன் அவரை பார்க்க விரும்பினான், ஆனால் கர்த்தர் அவனை பார்த்தார். ஏன் பார்த்தார் அவன் கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, இங்க சற்று நீங்க சிந்தித்து பாருங்கள். நாம் எப்படி ஜெபிப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம், நாம் எப்படி நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், நாம் யாரை தேடி வருகிறோம், நாம் எதற்காக வருகிறோம் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆலயத்திற்கு வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு வரோமா, அல்லது ஆலயத்திலே கர்த்தரை தேடி வருகிறோமா? ஒண்ணு நாங்கள் சும்மா இல்லைங்க, பேசாத தெய்வத்துக்கெல்லாம் தேடி போறாங்க. அதாவது சொல்ல தேவையில்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் காண்கிற தேவனை நாம் தேடுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் நம்மை காண்கிறபடினாலே அவர் நாம் காண வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது பகுதி பார்த்தது, அவரை பார்க்கும் பொழுது, அவரை நாம் பார்க்க விரும்பும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். இந்த சகையை அவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடும் பொழுது அவர் அவனை பார்த்து சகையை வாய். இன்னைக்கு நாமும் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு ஜெபிக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் அல்லது வீடுகளிலே கூட நாம் அதிகாலையில் எழுந்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது பார்த்தது என்ன பார்த்தோம், அவர் எப்படிப்பட்டவர் என்று. 2வது என்ன பார்த்தோம், அவரை காண வேண்டும் என்று சகையை விரும்பும் பொழுது அவரை அவர் கண்டு பார்த்தார். 3வது முயற்சி. இந்த 10 கூட 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிப்போம். 18:35 நான் வாசிக்கிறேன். இயேசு போகிறார் என்று அவர் தெரிவித்தார்கள். பின்பு அவர், அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். 35-43 வரைக்கும். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, இதுதான் முயற்சி. 38வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. முன்னடப்பாலும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இருக்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். முயற்சி செய்தார். அவர் என்ன செய்தார்? முயற்சி செய்தார். சரி, வாய மூடிக்கு தமிழர் சொல்லும் போது அவர் சைலண்டா இருந்திருந்தாருன்னா இந்த புல் அவருக்கு சுகமாயிருக்கலாம். இன்றைக்கு நாம் பிரியமானவர்களே, நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் முறையிட வேண்டும். நம் பிரச்சனைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பத்திமையின் கூடனுடைய கண்ணை திறந்தது போல நிச்சயமாக நம்ம குடும்பத்தின் தேவைகளை ஒரு சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இந்த பத்திமையின் கூட கூப்பிட்டார். மீண்டும் அவர்கள் அதட்டின போது மீண்டும் கூப்பிட்டு முயற்சி செய்தார். ஆகையினால என்ன நடந்தது? இங்கே இவருக்கு கண் பார்வை கிடைத்தது. இன்றைக்கு நமக்கு அதுபோல் தேவைகள் அனைவரும் உண்டு. பிரியமானவர்களே, நம் குடும்பத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்திலே இந்த பத்திமையை கொண்டு செய்த முயற்சி, இந்த சகையும் செய்த முயற்சி. மூன்றாவதாக என்னது? முயற்சி. முதலாவதாக என்னது? அவர் எப்படிப்பட்டவர். இரண்டாவதாக என்பது அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளமானபடினாலே அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு இயேசுவை பார்க்க வாஞ்சித்த பொழுது என்ன நடந்தது? அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை அண்ணாந்து பார்த்து வா என்றார். அவன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா கேட்டீங்கன்னா, இஸ் a chief collector. அவன் வந்து ஒரு கலெக்ட் பண்றதுல, அந்த வரிப்பணம் தண்டுவதில் அவன் பெரிய ஆள். அவன் முதன்மையான ஆளாக இருந்தான். அவ்வளவு பெரிய ஆள். ஆனாலும் அவன் என்ன செய்தான் கேட்டீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். பார்த்தான். ஆண்டவர் அவரை பார்த்தார். முயற்சி செய்ததினாலே இது நடந்தது. இன்றைக்கு நாம் பார்த்தது 3 காரியங்கள். முதலாவது காரியம், நாம் இன்றைக்கும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்த்து அவரை அணுகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் சும்மாவே இருந்துவிட்டு நாம் இயேசு எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயேசு எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு எப்பொழுதுமே நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். இயேசு எப்பொழுதுமே நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று கேள்விப்பட வேண்டும். இரண்டாவதாக, அவரை பார்க்க விரும்ப வேண்டும். அவரை பார்க்க விரும்ப வேண்டும் என்று சொன்னால், தனி ஜெபத்திலே கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடி காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கிறது, காலைதோறும் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இதற்காக ஆயத்தப்பட வேண்டும். இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். காசுகளை சுற்றி தலையை தாழ்த்தி கண்களை மூடி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சகேயு அவரை பார்க்க வகை தேடினார். காலை வேளையிலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். தேவநாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, உனக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் ஜீவனுள்ளவரே, உனக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
நீதி உள்ளவரே உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே சகேயு இது எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வயதிலிருந்து போல ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்க ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகார் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு பேரிட்டது போல ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், அப்பா மகிமைப்படுத்துகிறோம். நீதியுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சகேயு வகையிலே எங்களை பார்த்தார். இந்த கால வேளையில அவர் நாம மாத்திரம் உயரட்டும், அவர் நாம மாத்திரம் உயரட்டும். அவரே சகலவற்றுக்கு மேலானவர். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் தகப்பனே கேட்ட ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சகேயு பார்க்க வகை தேடின போது இயேசுவே நீர் அவனை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே ரட்சிப்பை தந்த தேவன் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் உயரட்டும். ஆண்டவரே தகப்பனே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஒரு நாளும் நாங்கள் ஒரு நாமத்தை விட்டு விலகாதபடி, உன் ஆராதிப்பதை விட்டு விலகாதபடி கர்த்தர் நீர் எங்களை வேலி அடித்துக் கொண்டபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வார்த்தை கொடுத்த பிரதாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் அநேக சாதிகளுக்கு மகனை எழுதி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று சொன்ன பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சதா காலங்களில் நம் அனைவரோடு போடுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.